அண்ணா தொழிற்சங்க பேரவை சார்பில் மே தின விழா பொதுக்கூட்டங்கள் நடைபெற இருப்பதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அறிவிப்பு வெளியிட்டுள்ளார். இது தொடர்பாக கழக பொதுச் செயலாளர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், உழைக்கும் வர்க்கம் உரிமை பெற்ற திருநாள் மே தினம் எனவும், ஓய்வு என்பதும் மகிழ்வு என்பதும் உழைக்கும் தொழிலாளர்களுக்கும் உண்டு என்று உரிமை குரல் எழுப்பி அதில் வெற்றி பெற்ற நாள் மே தினம் என குறிப்பிட்டுள்ளார். உழைக்கும் தொழிலாளர்கள் ஒவ்வொருவரும் வாழ்க்கையில் அனைத்து வளங்களும் பெற்று சிறப்படைய வேண்டும் என குறிப்பிட்டுள்ள கழக பொதுச் செயலாளர், மே தின கொண்டாட்டங்கள் மூலம் தொழிலாளர்களின் பெருமையை உலகிற்கு பறைசாற்றுவதோடு நின்றுவிடாமல் உழைக்கும் தொழிலாளர்களின் உரிமைகள் உலகெங்கும் பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற அடிப்படையில் வரலாற்று சிறப்புமிக்க மே தினத்தை கொண்டாடும் வகையில் கழக அண்ணா தொழிற்சங்க பேரவையின் சார்பில் அமைப்பு ரீதியாக செயல்பட்டு வரும் அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் புதுச்சேரி மாநிலத்திலும் வருகின்ற மே 1ஆம் தேதி வியாழக்கிழமை அன்று மே தின விழா பொதுக்கூட்டங்கள் நடைபெற உள்ளன என தெரிவித்துள்ளார். மேலும் பொதுக்கூட்டங்கள் நடைபெற உள்ள இடங்கள் மற்றும் அவற்றில் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றுவோர் விவரங்கள் அடங்கிய பட்டியல் கழக நாளேடான நமது புரட்சி தலைவி அம்மா நாளிதழில் வெளியிடப்படும் எனவும் கழக பொதுச் செயலாளர் தெரிவித்துள்ளார். தொடர்ந்து மாவட்ட அண்ணா தொழிற்சங்க செயலாளர்கள் மற்றும் பல்வேறு நிலைகளில் பணியாற்றி வரும் அண்ணா தொழிற்சங்க நிர்வாகிகள் சம்பந்தப்பட்ட மாவட்ட கழக செயலாளர்களுடனும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மன்றம், புரட்சி தலைவி பேரவை, எம்ஜிஆர் இளைஞர் அணி, மகளிர் அணி, மாணவர் அணி மற்றும் பிற சார்பு கழக அணி நிர்வாகிகளுடன் சிறப்பு பேச்சாளர்களுடன் தொடர்பு கொண்டு மே தின விழா பொதுக்கூட்டங்களை ஏற்பாடு செய்து சிறப்பாக நடத்தி அதன் விவரங்களை தலைமை கழகத்திற்கும் கழக நாளேடான நமது புரட்சி தலைவி அம்மா நாளிதழுக்கும் அனுப்பி வைக்க வேண்டும் என கழக பொதுச் செயலாளர் தெரிவித்துள்ளார். மேலும் அனைத்து மாவட்டங்களிலும் மே தின விழா பொதுக்கூட்டங்கள் சிறப்பாக நடைபெறுவதற்கான ஏற்பாடுகளை சம்பந்தப்பட்ட மாவட்ட கழக செயலாளர்கள் உடனிருந்து செய்திட வேண்டும் என்றும் கழக பொதுச் செயலாளர் கேட்டுக்கொண்டுள்ளார்.